அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது 42 இன்ச்சு சைஸு நேர் கட்டிங் ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 4 ப்ளவுஸு, 3 ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு, 1 லைனிங் ப்ளவுஸு. இது எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு ஒரே இதில் 4ஆக போட்டிருக்கிறேன். ஃபோல்டர் சைடு நம்ம பக்கம், ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில். 4 ஒன்றா வெட்டுறதுனால ஒரே மாதிரி மடித்து போட்டுக்கணும். கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்துட்டால் அளவு வித்தியாசம் வந்துடும். இப்போ இவங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற அளவெல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போ உடம்பு சுற்றளவு அவங்களுக்கு 21 + 1.5. இடுப்பு சுற்றளவு அவங்களுக்கு 34, 8.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. மடித்து அடிக்கிறதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டுறலாம். அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு. 34 4ஆக டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு வருது. அதுபோக 1 இன்ச்சு தையலுக்கு, அதுபோக 1 இன்ச்சு டாட்டுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இவங்களுக்கு உயரம் 14 இன்ச்சு வருது. கீழே அரைஞ்சு மேலே அரைஞ்சு தையலுக்கு மொத்தமாக 15. நாம் இங்கே கீழே அரைஞ்சு விட்டாச்சு. அப்போ 14 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் 14.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது தையலுக்கு. இப்போ இவங்களது உள்கழுத்து 2.5 இன்ச்சு. உள்கழுத்து 2.5. ஷோல்டர் 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்கு. இந்த பக்கம் அரைஞ்சு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து கிராஸாக வந்திருக்குது. இவங்க ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் கிராஸாக வெட்டியிருக்கிறாங்க. அப்போ நாம் இங்கே இது வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து தான் நம்ம ஆம்கோலுக்கு இங்கே தையலுக்கு வர்ற மாதிரி இப்படி குறிக்கணும். நம்ம இதையே இப்படி குறிச்சிக்கலாம். கொஞ்சம் தள்ளி இப்போ 1/4 இன்ச்சு விட்டது போக நம்ம இதிலிருந்து தான் நம்ம ஆம்கோலுக்கு அளவு எடுத்துக்கணும். இங்கே தையலுக்கு இங்கிருந்து அளவு எடுத்துக்கலாம். ஆம்கோல் 5.25 இன்ச்சு வந்துருக்குது. 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இவங்களுக்கு கிராஸாக தான் வரும். இப்போ நம்மளுக்கு இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தா தையல் கூட்டது எல்லாம் சேர்த்து 6.5 வருது. அதே 6.5 இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6.5 இங்கே வருது. இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஆம்கோலுக்கு. அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கு இந்த இடம் இறக்கி இப்படி மேலே ஏற்றிருக்க அளவு ப்ளவுஸு, இவங்க ப்ளவுஸு இங்கேருந்து இப்படி கிராஸாக போகுது. அப்போ நாம் 1/4 இன்ச்சு விட்டு தான் இப்படி எடுத்துகிட்டு வரணும் அளவு. இப்போ இவங்களுக்கு உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு. 42 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு. அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு. பாக்ஸ் போட்டுக்கலாம். பின் கழுத்து இறக்கம், கழுத்து இறக்கம் பின்னாடி 7.5 இன்ச்சு வந்துருக்குது. இவங்களுக்கு உள்கழுத்து நம்ம 2.5 வச்சோம். 7.5 இன்ச்சு பின்னாடி. அதே உள்கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு இதுக்கு பாதி அளவு எடுத்தோம்னா இந்த இடம் வருது.
இந்த அளவுலேருந்து 4 இன்ச்சுக்கு பாதி 2.5. இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 9.25 வருது. 9.25க்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நாம் வளைவு போட்டுக்கலாம். இங்கே தையல் கூட்டதுலேருந்து அப்படியே இப்போ செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வருது 9.25. அப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்படியே நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி வந்து வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடம் மட்டும் இப்படி கொஞ்சம் கிராஸ் வரும். நீ ஏகமாக அப்படியே வெட்டிக்கலாம். 4 துணி போட்டுக்கனால நல்லா டைட்டாக தான் வரும். துணி கூட துணி மாறக்கூடாத பொறுமையாக வெட்டிக்கலாம். இதெல்லாம் வெட்டிட்டு காய்க்கிறேன் எப்படின்னு. இப்போ நாம் முன்பக்கம் வெட்டிக்கலாம் எப்படின்னு. இப்போ நாம் ஓப்பன் சைடு இப்போ நம்ம பக்கம் போட்டாச்சு 4 துணியுமே. போல்ட்ரு சைடு ஆப்போசிட்டில் இப்போ இந்த லைனு ஒரு லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் எச்சு கம்மி ராயேஜஸ் எல்லாம் வரும். அதனால் ஒரு லைன் போட்டோம்னா கரெக்டாக நம்ம அதில் வச்சுக்கலாம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸுங்கிறதுனால கரெக்டாக இந்த லைனில் இப்படி வச்சுக்கலாம். வச்சு நீ எல்லாம் அளவு குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அளவுக்குள்ளலாம் குறிச்சிக்கிறோம். ஆம்கோலுக்கு மட்டும் கொஞ்சம் இறக்கி வரும். இந்த முன்பக்கம் கொஞ்சம் டாட்டுக்கு அது போக இப்படி கொஞ்சம் கிராஸாக இப்படி கொண்டு வந்துக்கிறோம். இந்த அளவு அப்படியே தான் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இப்படியே இதே அளவு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து தையலுக்கு இப்படி விட்டுறலாம். ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது அந்த குழிவான பகுதி கொஞ்சம் வெட்டுறதுக்கோசரம் இப்படி பாக்ஸ் போட்டு இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி இப்படி வரைச்சிக்கலாம். அவ்வளோதான். முன்பகுதிக்கு இப்படி முன்கழுத்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா, கழுத்து முன்னாடி வந்து உங்களுக்கு 6.25 வருது. இப்போ நாம் 6.25க்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். பாக்ஸ் போட்டு அதை பெட்டி பண்ணி அதையே வளைவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்பக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி எட்ட வர மாதிரி வந்து இது கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கிருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ அளவுன்னு பார்த்தோம்னா, கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் 4.25 இன்ச்சு. 4.25 இன்ச்சு. அதுபோக இங்கே சென்ட்ரு கழுத்து 3க்கு தையலுக்கு வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். முன்பக்கம் நம்ம வந்து 10.5 இன்ச்சு வந்து உடம்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு. அதுபோக இந்த இடம் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வரும் 1/2 இன்ச்சு போக மிச்ச தையலுக்கு. இப்போ ஆம்கோல்லேருந்து பட்டி உயரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 இன்ச்சு வருது. அதுபோக கீழே 1/2 இன்ச்சு, இங்கே ஆம்கோல் கிட்ட 1/2 இன்ச்சு தையலுக்கு, மொத்தமாக இங்கே 7 இன்ச்சு வருது. அதாவது இந்த டாட் வந்து இப்படி கிராஸாக போகிறதுக்கு இந்த அளவு. இப்போ வந்து நம்மளுக்கு சென்ட்ரு டாட்டோட உயரம் இப்போ இங்கிருந்து இங்கே சென்ட்ரு பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரு டாட் 9 டாட் உயரம். கொக்கியிலிருந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து 4.25 இன்ச்சு. அதாவது இங்கிருந்து இந்த பாயிண்ட்டு எப்போவுமே இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இங்கே இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே இந்த கொக்கி வரைக்கும் இது எவ்வளோன்னு குறிச்சிக்கணும். இப்போ அந்த அளவு வந்து நம்மளுக்கு
4.25 வருது. 4.25 குறிச்சிக்கலாம். நம்ம அதிலிருந்து தான் நம்ம டாட்டோட ஹைட்டெல்லாம் எடுக்கணும். இப்போது சென்டர் டாட் வந்து மேலிருந்து கீழே 9.5 இன்ச்சு 9.5 இன்ச்சு இங்கே வருது. இப்போ நம்ம அந்த 4.25 கிட்ட தான் இங்கே குறிக்கணும். இதிலிருந்து டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா டாட் உயரம் வந்து 2.25 ப்ளஸ் அரை தையலுக்கு கீழே பட்டிக்கிட்ட இந்த தையல் வரும்ல, அந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு. அப்போது நம்மளுக்கு இந்த இடம் வருது. மொத்தமாக ஹைட்டு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 9.5, மொத்தமாக 13 வருது. இந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோதாங்க. நாம் இதிலிருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி கோடு போட்டுக்கலாம். இப்போ நாம் இங்கிருந்து இந்த 1.25 இந்த பக்கம் 1.25 மார்க் பண்ணி இது இப்படியே இப்படி கோடு போட்டுக்கிறோம். இவ்வளோதாங்க. இப்போ நாம் இங்கே எல்லாம் ஒரு கோடு போட்டுக்கலாம். டாட்டோட ஹைட்டு 9.5 இன்ச்சு. 9.5லேருந்து இதோட உயரம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 2.25, அது போக 1/2 இன்ச்சு தையலுக்கு. இங்கே வந்து கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் 4.25, இதிலிருந்து தையலுக்கு 1.25. இங்கே ஆம்கோல்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் சைடில் இது வந்து 6 + 1, இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கு. இங்கே குழிவான பகுதியும் வெட்டிட்டோம், வரைஞ்சிட்டோம். இனி வந்து இதையெல்லாம் இப்படியே வெட்டிக்கலாம். இவ்வளோதான். இது நேர் கட்டிங்கிறனால நாம் நேராக போட்டுட்டோம். கிராஸுன்னா இப்படி சைடாக வச்சு இதே துணியை இப்படி போட்டு வரைஞ்சிருக்கலாம். இனி இதையெல்லாம் வெட்டிக்கலாங்க. இது வந்து ரா எட்ஜஸ் கோசரம் தான் இந்த கோடு போட்டது. இதையும் வந்து வெட்டிக்கலாம். நாம் இதோட இப்படி வெட்டிட்டு இது பண்ணிக்கிறோம், வெட்டிட்டு காமிக்கிறோம். இப்போது கை வெட்டிக்கலாம். கைக்கு வந்து துணியை 4ஆக மடித்து போட்டுட்டேன். இப்போ கீழே வந்து தையலுக்கு மடித்து அடிக்கிறக்கோசரம் ஒரு 1.25 இன்ச்சு, இந்த எச்சு கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சாட்டு விட்டுட்டேன். இப்போ இதிலிருந்து நாம் கையளவு குறிச்சிக்கலாம். கையளவு வந்து கையோட நீளம் வந்து 8.1 வருது. 8.1, அதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு. பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கையோட கீழே சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு. இப்போ கையோட அகலம் நாம் இதிலிருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே இறக்கலாம். 3.5 வைக்கலாம். 42 இன்ச்சுங்கிறதுனால 3.5 வச்சுக்கலாம். இதில் வந்து கையோட அகலம் வந்து 7.5 இன்ச்சு. கையோட அகலம் இங்கே வருது. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். 3.5 இன்ச்சு இங்கே வருதான்னு பார்த்துக்கலாம். 3.5. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கலாம். இங்கே கீழேருந்து 1 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கலாம். எதுக்குன்னா இப்படி மேலே வளைவு போடுறதுக்கு. இங்கே இதிலிருந்து இப்படி கொண்டு வரோம். தேவைப்பட்டால் நம்ம இந்த 1.5க்கு இதுக்கு கூட பாதியாக குறிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு நம்மளுக்கு வந்து 8.25 வருதுன்னா ஒரு 4 பக்கமே இப்படி குறிச்சிக்கலாம். நாம் இது இங்கேருந்து இப்படி கொண்டுட்டு போய் கூட
இப்படி லைட்டாக இப்படி கொண்டு போய் இப்படி இறக்கலாம். வளைவு இது வந்து பிகினர்ஸ்க்கு நல்லா தைக்கிறவங்க அசால்ட்டாக அவங்க பாட்டுக்கு தைச்சிக்குவாங்க. இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு குழிவான பகுதி அப்படின்னா நம்ம உள்ளே வந்து கீழே வந்து குடஞ்சி வெட்டுறது வந்து இப்படி லைட்டாக இப்படி கொண்டு போய் இப்படி லீவ் ஷேப்புக்கு இப்படி கொண்டு போய் வச்சுக்கலாம். இவ்வளோதான் கை நாம் வந்து சுற்றளவில் வந்து இங்கே தையலுக்கு இப்படி ஒரு மார்க் கோடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு இங்கே வந்து கொஞ்சம் துணி கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சுனாலும் இங்கே தையலுக்கு வரணும். அப்போ இந்த இடம் கொஞ்சம் துணி பிடிச்சி அடிச்சுக்கலாம். இப்போ கை வெட்டிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு வெட்டினதுலேருந்து அதுக்கப்புறம் இப்படி கீழே பிடிக்கிறோம். துணி வந்து நல்லா அவ்வளோதாங்க. இப்போ இந்த பகுதியை நாம் அழுங்காது இப்படியே வெட்டி எடுத்துட்டோம்னா முன்பக்க கைக்கு நாம் கவர் தட்டு வெட்டுறது. இப்போ இங்கே வந்து ஒரு அறுக்காது போட்டோம்னா தான் சென்டர் அளவு நம்மளுக்கு தெரியும். இதிலிருந்து தான் ஷோல்டரில் வச்சு அடிப்போம். இதையும் நாம் வெட்டி எடுத்துக்கலாம். கை இவ்வளோதாங்க. கைக்கு வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இங்கேருந்து வெட்டினோம்னா கொஞ்சம் சைடு ஜாயிண்ட் கொடுக்கணும். சைடு ஜாயிண்ட் இப்படி கொடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க கை. இது வந்து பின்பக்கம் வெட்டியாச்சு. இது முன்பக்கம், இது கை. இவ்வளோதாங்க வெட்டியாச்சு. 42 இன்ச்சு சைஸ் அளவுள்ள நேர் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் போட்டாச்சு. இனி இதை வந்து தைச்சிக்கலாம். இது வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் லைனிங்கு, இந்த ப்ளூ கலருக்கு லைனிங்கில் வெட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.